ஜமைக்காவில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகனின் முகத்தை 2 மாதங்கள் ஆகியும் பார்க்க முடியாமல் தவிக்கும் தாய் ஒருவரின் மீளா துயரமானதை ரணமாக்கியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் ஜமைக்காவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவம் நடந்து 2 மாதங்களாகியும் மகனின் உடலை சொந்த ஊர் கொண்டு வர முடியவில்லை என விக்னேஷின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகனின் முகத்தை 2 மாதங்களாகியும் பார்க்க முடியாமல் தவிப்பதாக கூறிய அவர், மகனின் உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டதாகவும் 25 லட்சம் ரூபாய் பணத்தினை அனுப்பி வைத்தால் உடலை அனுப்புவதாக ஜமைக்காவில் இருக்கும் நிறுவனம் ஒன்று தங்களை வற்புறுத்துவதாகவும் மனமுடைந்திருக்கிறார். இதனால் செய்வதறியாது தவிக்கும் விக்னேஷின் குடும்பத்தார் இறந்த மகனின் சடலத்தை சொந்த ஊர் கொண்டு வந்து தங்களிடம் சேர்க்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உதவுமாறு கோரிக்கை வைத்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தென் அமெரிக்க நாடான ஜமைக்காவில் பேரங்காடி ஒன்றில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த விக்னேஷ் என்பவரின் உடல் 2 மாதங்கள் கடந்தும் இதுவரை தமிழ்நாட்டிற்கு திருநெல்வேலிக்கு அவரது வீட்டிற்கு வந்து சேரவில்லை. தமிழக அரசு, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் என பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு உறுதிகள் கொடுக்கப்பட்டும் சமீபத்தில் திருநெல்வேலிக்கு வந்திருந்த முதல்வரை பார்த்து இது குறித்து கோரிக்கை வைத்தும் இன்று வரை விக்னேஷின் உடல் திருநெல்வேலி வந்து சேராத மீளாத துயரத்தில் இருக்கின்றனர் அவரது குடும்பத்தினர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இது குறித்து விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கோரிக்கையினை வைத்துள்ளனர். ஏற்கனவே சோகத்தின் உச்சத்தில் இருக்கும் தங்களுக்கு இது மிக பெரிய துயரத்தை ஏற்படுத்துவது ஆக இருக்கிறது என குறிப்பிடுகிறார் விக்னேஷின் தாயார். அவரிடமே இது குறித்து கேட்போம், அவரது தங்கையிடமும் இது குறித்து பேசுவோம். நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் முதல்வரை. அவங்க நாங்கள் திருப்பி நடவடிக்கை எடுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபண்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவங்க தொடர்ச்சி எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட் எங்கிட்ட இல்லை. முதலமைச்சர் தமிழக அரசு நிறுவனத்திடம் பேசி எங்களுக்கு விரைவாக எங்கள் அண்ணனுடைய உடலை கொண்டு வரதுக்கு மாதிரி கேட்டுக்கொள்ளும். சீக்கிரம் உடலை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார், நாங்கள் நன்றி தெரிவித்தோம். இதனுடைய கடமைமா அப்படின்னாங்க. அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் அவனுடைய உடலை கொண்டு வரதுக்கும் ஏற்பாடு செய்யணும். சீக்கிரம் கொண்டு வரதுக்கு பேசியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் பேசலை. அது அந்த ஹஸ்பண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உடலை தான் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் தான் அவங்க அமௌண்ட் கொடுக்கன்னு இருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியல.